ஃப்ளாப் இல்ல, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த ஃப்ளாப்ப நினைச்சு நினைச்சு எனக்கு வந்து கவலையா இருக்கு. நாள் இருக்கிற அணில் குஞ்சுகள் எல்லாரையும் உள்ள கொண்டு போய் அமைச்சர் தலைக்கு 100 டிக்கெட்டுன்னு வித்து ஒரு நாளைக்கு 4 5 ஷோ ஃபுல் பண்ணாங்க. ஆனாலும் 24 கோடி முடிஞ்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க எங்க அண்ணனை அப்படின்னு புலம்புற அளவுக்கு ஆயிடுச்சு. சிஎம் ஆகி அண்ணனுக்கு இவ்வளவுதான் செல்வாக்கு கிடைச்சிருக்கு. ஏன் படம் அவனுக்கு தெரியணும், அவன் படம் எனக்கு தெரியணும் அப்படின்னு பாலையா டோன் எடுக்கிறார். முழுக்க முழுக்க பாலையாவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு அந்த படத்துல. என்னடா அது படம் பாருங்க, கொண்டாடுங்க. ஆனா இது ஒரு வியாபாரமாகாத இத்து போன கேசரி, கெட்டு போன கேசரி. இந்த கேசரியை நீங்க எங்க தலையில கட்ட விரும்பாதீங்க. அம்பேத்கர் பெரியார்னு சொன்னா முற்போக்காளர்கள் இந்த படத்துக்கு போயிருவாங்கன்னு நம்பாதீங்க. அதனால வந்து தயவு செய்து இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிருங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தாவேக்கா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அற்புதமான நாள் அபசோகன நாளா மாறி போயிடுச்சு. நீட்டு பிரச்சனைய ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இங்க நீட்டுன்னு ஒரு பிரச்சனை இருக்குன்றதே தமிழ்நாட்டுல தெரியக்கூடாது. இங்க மரணங்கள் நடந்தாலும் தற்கொலைகள் நடந்தாலும் வந்து அதை வந்து வெளியில பேசக்கூடாது. டிவி நிகழ்ச்சிகள்ல நீட்டு குறித்தான விவாதங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு டெல்லியோட உத்தரவுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் இந்த ஆட்சியை ரொம்ப கஷ்டப்பட்டு கடத்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப டிபேட் ஷோல என்ன நடந்துச்சு? அமைச்சர் ரீல்ஸ் எடுத்தாரு, எம்எல்ஏ ரீல்ஸ் எடுத்தாரு, அது இது அப்படின்னு மாறி 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 போச்சே தவிர நீட்டு குறித்தான விவகாரம் வரல. ஏன்னா தாவேக ஆட்சி அமைஞ்ச ஒரு சில நாட்கள்லயே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட பிரச்சனை வந்து பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. அப்பையில இருந்துதான் இந்த நீட்டு பிரச்சனை மாநிலம் முழுவதும் வேற எல்லா இடங்கள்லயும் பரவக்கூடாதுங்கிறதுல நம்ம பிஜேபி அது கரெக்டா தெளிவா இருந்துச்சு. அதுக்கு உதவுற மாதிரி நம்ம தாவேகாவும் கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டே இருந்துச்சு. ஆனா அவங்களால அதை பண்ண முடியல. இதெல்லாம் டைல்யூட் பண்றதுக்காக ஜனநாயகன்ற ஒரு ஒன்ன இத்து போனதை வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு பெரிய பிளான்லாம் பண்ணாங்க. கடைசியில ஃப்ளாப் இல்ல, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த ஃப்ளாப்ப நினைச்சு நினைச்சு எனக்கு வந்து கவலையா இருக்கு. இந்த ஜனநாயகன் படத்துல வில்ல வந்து திடீர்னு இப்போ நல்ல போலீஸ் வில்லம் போலீஸ் ஆயிடுவாரு. அப்ப நம்ம விஜய் நான் போயிட்டு ஏண்டா அப்படின்னுவாரு. அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. பல நரேட்டிவ் செட் பண்ணாங்க. நீங்க வந்து நீட் ப்ரொட்டஸ்ட் எதுக்கு பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்க ஜனநாயகன் 1000 கோடி வசூல் அடிக்க கூட்டாதுக்கு தானடா நீங்க பண்றீங்க அப்படியெல்லாம் கிளப்புனாங்க. ஐயோ 1000 கோடி விஜய் படம் வரலாற்றுலயே அடிச்சு நாள் ஷோ அடிச்சது இல்லை. நான் போய் சொல்ல லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அண்ணன் வந்து நடிச்ச நம்ம ஜனநாயகன் படம் நாள் 24 கோடி தமிழ்நாட்டுல மட்டும் 24 கோடி தேட்டர்ல நிறைய கொடுத்தாங்க. இந்த கடந்த ஆட்சியில பல்பு கில்பெல்லாம் கொடுக்க கூடாது. இந்த வாட்டி பல தேட்டர்கள்ல கொடுத்தாங்க. நாள் இருக்கிற அணில் குஞ்சுகள் எல்லாரையும் உள்ள கொண்டு போய் அமைச்சர் தலைக்கு 100 டிக்கெட்டுன்னு வித்து ஒரு நாளைக்கு 4 5 ஷோ ஃபுல் பண்ணாங்க. ஆனாலும் 24 கோடி முடிஞ்சு. அடுத்து இந்தியா அளவுல பார்த்தா அது அப்படியே டபுள் ஆயிருக்கு. ஒரு மாநிலத்துல வந்த வசூல அப்படியே இந்தியா முழுவதும் பார்த்தா ஒரு 48 கோடி. அந்த 48 கோடி எங்கடா வந்துச்சு அப்படின்னு பார்த்தா கர்நாடகா, கேரளா, ஆந்திரால ஒரு 24 கோடி. இந்த 3 மாநில ஸ்டேட்டு. அதை தாண்டிலாம் விஜய் நான் யாருக்குமே தெரியல. இல்லை தல்பத்தி அப்படியெல்லாம் ஒரு ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அந்த தல்பத்திலாம் அந்த இடத்துல ஓடல படம். தல்பத்தி பூரா பூரா லடுக்கி பேட்டா ஹே பேட்டி ஹே எங்க சிஎம் ஹே அப்படின்னு கொண்டாடுற மாதிரி நிறைய ரீல்ஸ் பார்த்தோம்ல. அதெல்லாம் உண்மையிலே உண்மைன்னு நினைச்சிருந்தா இந்நேரம் மணிப்பூர்ல நல்ல கலெக்ஷன் அடிச்சிருக்கோம், டெல்லியில நல்ல கலெக்ஷன் அடிச்சிருக்கோம், குஜராத்ல கலெக்ஷன் அடிச்சிருக்கோம், பீகார், ஜார்க்கண்ட், ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், கவுஹாத்தி இப்படி பல மாநிலங்கள்ல வசூல் அடிச்சு அண்ணன் வந்து தல்பாத்தி அப்படின்னு அடிச்சிருப்பாப்புல. ஆனா அண்ணன் வண்டி அங்கெல்லாம் ஓடலைன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சுங்களா? இதுதான் மேட்ரு. அப்ப யாரோட புகழ்லாம் எல்லா மாநிலங்கள்லயும் பரவுது அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குல்ல, அதுவும் நான் பின்னாடி சொல்றேன். அப்ப கோட்டோட கலெக்ஷன் வரும். கோட்டு கூட ஒரு 34 கோடி அடிச்சிருக்கு தமிழ்நாட்டுல நாள் வசூல்ல. இது 24, இது 31. இந்திய அளவுல கோட் வந்து நாள் 55,000 கோடி. அப்படியே வேர்ல்டு வைடு பார்த்தாக்கா 100ல இருந்து 120 கோடி. ஆனா வேர்ல்டு வைட்ல நம்ம ஜனநாயகன் வெறும் 78 கோடி தான் வேர்ல்டு வைட்ல ஒரு நாள்ல. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க எங்க அண்ணனை அப்படின்னு புலம்புற அளவுக்கு ஆயிடுச்சு. சிஎம் ஆகி அண்ணனுக்கு இவ்வளவுதான் செல்வாக்கு கிடைச்சிருக்கு.
வாரிசு இருக்கிறதுலயே படுதோல்வி சீரியல் நலம் அன்புடன் ஜோயாடு அந்த மாதிரி இருக்கும் அந்த படம் ஃபுல்லா. 19 கோடி. இந்த இத்து போனதை வச்சுதான் நம்மளை ஏமாத்திருக்காங்க. அப்புறம் வந்து இந்தியா அளவுல பார்த்தா வாரிசு வந்து ஒரு 31 கோடி, 29ல இருந்து 31 கோடி அவ்வளவுதான் வந்திருக்கு எஸ்டிமேட்டா. அப்ப வேர்ல்டு வைடு பார்த்தா 48 கோடி. தெலுங்கு படம். தெலுங்குல வந்து அவங்க வந்து அல்லு அர்ஜுனோ பிரபாஸையோ பார்த்து ரசிச்சவங்க. நம்மாளு போயிட்டு எப்படி பார்ப்பாங்க? அது பாலையா செஞ்சா அது நல்லா இருக்கும். நம்ம ஆளு போயிட்டு இது கொட்டை எடுத்த புலி, இது எடுக்காத புலின்லாம் நல்லா இருக்காது. அங்க போய் உழப்பி விட்டு 19 கோடி எடுத்திருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு விஜய் நான் நடிச்சதுல ஹையஸ்டா பீக்ல போன ஒரே படம் லியோ மட்டும்தான். நல்ல படம், நல்லா தான் இருக்கும். ஆனா வன்முறைகள் நிறைந்த படம். அதுலயுமே பல சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி தேன்ற வார்த்தையை அப்படியே ஃப்ளோல பேசியிருப்பாப்புல. அப்புறம் அந்த ஃப்ளோல அந்த டைலாக போராட்டம் பண்ணி தூக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்புறம் விரல் இடுக்குல வச்சு ஊது ஃபுன்னு ஊதுன்ற பாட்டெல்லாம் நிறைய வந்துச்சுல்ல. அந்த மாதிரியான காட்சிகள்லாம் உள்ள இருந்துச்சு. அதையெல்லாம் போராட்டத்துக்கு அப்புறமா தூக்குனாங்க. இவ்வளவுதான் அண்ணனோட மதிப்பு. ஆனா உண்மையிலேயே கலெக்ஷன்ல பல உச்சத்துல இருக்கிற ஒரே நடிகர் யாரு அப்படின்னா, அதாவது என்ன சொல்றது, வயசானாலும் ஸ்டைல் இன்னும் போகலன்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் தான். கடைசியா நடிச்ச கூலி அந்த படம் தான் இப்போ வரைக்கும் கலெக்ஷன்ல முதல் நாள் உச்சத்துல இருக்கு. இந்த வருஷத்துல 38 கோடி வேர்ல்டு வைட்ல 151 கோடி அடிச்சு சாதனையை படைச்சிருக்கு கூலி. அதுக்கப்புறமா லியோ, அப்புறம் கோட்டு. ஆனா அதுக்கப்புறமா வசூல்ல பெரிய பீக்ல இருக்கிறது என்ன தெரியுமா? 2.0 எந்திரனு, அப்புறம் ஜெயிலரு, அப்புறம் கபாலி, அதுக்கப்புறம் விக்ரம். இப்படிதான் பல படங்கள் தான் வந்துகிட்டு இருக்கே தவிர அண்ணன் வந்து உச்சத்தை விட்டுட்டு வந்தேன் கிச்சத்தை விட்டு வந்தேன்றதெல்லாம் இந்த கலெக்ஷனை வச்சு முடிவு பண்ணலாம். சரி, இதெல்லாம் தான் அப்படி இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளதான் அண்ணன் குண்டுச்சட்டில குதிரை ஓட்டுறாரு. அதுலயும் 2 படம் தான் ஹையஸ்ட் டாப்பு. ஆனா இந்திய அளவுல பெரிய டாப்ல எல்லாம் படங்கள் ஆந்திராவில் இருக்கு. நீ பாகுபலி, புஷ்பா, RRR, கல்கி, சலார்லாம் பார்த்தா இந்திய அளவுல டாப்பு. அப்படியே கர்நாடகாவுக்கு போனா KGF இப்போ வரைக்கும் அடிச்சுக்க முடியல தமிழ் சினிமா. இப்படியெல்லாம் கலெக்ஷன்ஸை வச்சு பார்த்தா ஜனநாயகன் வந்து ஃபிளாப்பா ஹிட்டா அப்படின்னு பார்த்தா அது ஃபிளாப்புன்னு தெரிஞ்சதுனால தான் ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய அமைச்சரவையில் பெரிய பொறுப்பாளர் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனா படம் வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வந்து ஸ்பைடர்மேனு வந்து படம் புக் பண்ணலாம், டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு வாரமா நாய் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஸ்பைடர்மேன் படத்துக்கு. ட்ரெய்லரை வேற வெளியிட்டு நம்மளை ஹைப் ஏற்றி விட்டாங்க. அப்ப நானும் அந்த படத்தை பார்க்கணும் எப்படா 9 உள்ள போனா நம்ம ஜனநாயகன் வந்துச்சு. பூரா பச்சை பச்சையா இருக்குது. இப்போ கூட நம்ம எடுத்து காட்டுவேன் ஸ்கிரீன்ஷாட். எல்லாமே எல்லா சீட்டும் வேக்கண்ட் ஃப்ரீயா இருக்கு. அதுலயும் சங்கம் கப்புள் சீட்லாம் அந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கு. எல்லா சீட்டும் ஃப்ரீயா இருக்கு. ஆஹா, இன்னது இது அப்படின்ற மாதிரி இருக்கு. மொத்தத்துல அண்ணன் முதலமைச்சர் ஆன பிறகு அவருடைய படம் இப்படி ஆகும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. இதுக்கு நடுவுல வந்து இந்த படத்தை வந்து நாங்க வந்து எங்க கலெக்ஷனை கட் பண்றதுக்காக தான் நீட்டு போராட்டம் நடத்துறீங்கன்னு திருப்பி விடுறாங்க. வெக்கம் கட்டுற மாதிரி. என்னத்த சொல்லன்னு தெரியல. ஏண்டா 20 பேர் இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்காக தன்னெழுச்சியா வந்து ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கான். இதுல வந்து இவங்க வந்து இதை மாத்துறதுக்கு இந்த குப்பையை இந்த வியாபாரம் ஆகல இதெல்லாம் அதுக்காக வந்து இந்த பக்கம் திருப்பி விடுறாங்க. இதுல ஒரு சீன் வேற வரும். என்னமோ அந்த வில்லன் பேரை சொல்லிட்டு ஐ வாண்ட் ஷோ யூ சம்திங் வாட் அப்படின்னு அவருன்னு டக்குன்னு 50 பேர் பிடிச்சிருப்பாங்க. இவர் இப்படி இருப்பாப்புல, ஜிம்முக்கு எதுவும் போகாம பட்டுன்னு பெல்ட் அடிச்சு ஸ்கிரீன்ல ஒரு இது கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு பாலையா வாய்ஸ் எடுக்கிறாரு விஜய். ஏன் படம் அவனுக்கு தெரியணும், அவன் படம் எனக்கு தெரியணும் அப்படின்னு பாலையா டோன் எடுக்கிறாரு. முழுக்க பாலையாவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு அந்த படத்துல. என்னடா அது பாலையாவே பார்த்த மாதிரி இருக்கே. இப்ப பாலையா வந்து படம் பார்த்துருக்கோம், பார்ப்போம். ஜனங்களை மிரட்டணும்னா ஒண்ணு பயமுடுத்தணும், இல்ல பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி இல்லைன்னா அது மகேஷ் டைலாக்கா? இப்ப இவருக்கு ஏதாவது ஒரு ஃபேமஸான டைலாக் ஏதாவது இருக்கும். கண்டந்துட்டமா வெட்டி போட்டனா உன்னோட பாட்டு எதுன்னு உன் மனைவிக்கே தெரியாது அப்படின்னு ஒரு பஞ்ச் டைலாக். என்னடா இது DNA டெஸ்ட் எடுக்கும்போது மனைவி அந்த மாதிரி அந்த பாலையா டோன் இருக்குல்ல, அதே மாதிரி இவரு அதே டோன் எடுக்கிறாரு. ஏன் படம் அவனுக்கு தெரியணும், அவன் படம் எனக்கு தெரியணும், டெம்பெஸ்டானோ அப்படின்னு அவர் பேசி இது வேற குத்தி கிழிச்சு என்னென்னமோ அந்த கருமத்தெல்லாம் பார்த்து புஜ்ஜிமா நீ புலியாயிட்ட அப்படின்னு பாலையா மாதிரியே அதே டோன்லயே அவரு பேசிட்டு கடைசி அந்த
இந்த குட் டச் பேட் டச் சீன், ஐயோ பாலையாவை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சதே அந்த ஒரு சீன்ல தான். பாப்பா உன்னை யாருமா எங்கம்மா டச் பண்ணாங்க அப்படின்னு ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு வச்சுட்டு, இங்க தொட்டா பேட் டச், இங்கெல்லாம் தொட்டாங்கன்னா உடனே நீங்க அம்மா கிட்ட போய் சொல்லணும், இல்ல வீட்டுல இருக்கவங்க பெரியவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நம்மளும் அதே டோன்ல பேசுறாரு. அதாவது லியோ படமா, லியோ இல்ல இது மாஸ்டர் படத்துல ஒரு நல்ல டைலாக் வச்சிருப்பாரு. அதாவது ஒரு பிற்போக்குவாதியாவே விஜய் நடிச்சுக்கிட்டு இருந்த படங்கள் மத்தியில முதல் படத்துல ஒரு முற்போக்கு கருத்தை சொல்லியிருப்பாரு. என்ன சொன்னீங்க? ட்ரெஸ்ஸா? என்ன ட்ரெஸ்? பேம்பர்ஸ் இருக்குங்க. ஒரு ஒரு பச்சை குழந்தைய ரேப் பண்ணதுக்காக பேம்பர்ஸ் வந்து ஒரு மியூசியம்ல எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சில டைலாக் எல்லாம் அதை டெலிட்டட் சீன்ல வேற வச்சிட்டாங்க இந்த சென்சார் டீமுக்கு அருவம் பிடிச்சவங்க. நல்ல சீனு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து ட்ரெஸ் எல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுங்க, உங்க பார்வையில தான் தப்புன்னு அவர் சொல்லுவார் அந்த மாஸ்டர் படத்துல. ஆனா நம்ம விஜய் ஏற்கனவே பிற்போக்கா வந்து உங்க ஊர்ல தான் இதுக்கு பேரு டாப், எங்க ஊர்ல இதுக்கு பேரு பிரா அப்படியெல்லாம் நடிச்சு பொண்ணுன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா, அடக்க உடக்கமா புடவை கட்டிட்டு வரணும் அப்படின்னு உடனே வட சென்னையில வாழக்கூடிய உழைக்கும் வர்க்கத்துல இருக்கிற பெண்களுடைய உருவமா அப்படியே இந்த உழைக்கும் வர்க்கம் பார்த்திருப்பீங்கல்ல, மீனவர்கள் பெண்கள், அந்த பெண்கள் எல்லாருமே மொத்தமா வந்து இன்னைக்கு ஜனவரி 14 என் லவ்வர்ஸ் டேல அப்படின்னு அந்த பெண்களை அசிங்கப்படுத்துறது. அதாவது கருப்பா குண்டா புடவை கட்டியிருந்தா அசிங்கம் கேவலம் அப்படின்னு பேசின விஜய அப்படியே கூட்டு வந்து லியோல முற்போக்கா பேச வச்சிருப்பாரு. இப்ப இதுலயுமே நமக்கு மாற்று கருத்து இருக்கு. இந்த ஜனநாயகம்லயுமே என்னன்னா, ஏன்டா குட் டச்சியே பேட் டச்சியே சொல்லி தந்துகிட்டு இருக்கீங்களே, என்னைக்கு தான்டா டோன்ட் டச் சொல்லி தருவீங்க ஆம்பளை பசங்களுக்கு, அந்த இதுவும் நமக்கு வந்து சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் வரவே மாட்டேங்குது எந்த படத்துலையும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப விஜயனா நடிச்ச பிற்போக்கு படங்களோட பட்டியலை மட்டும் நேற்று சும்மா எடுத்தோம். என்னதான் இருக்கு, இவர் எவ்வளவுதான் பண்றாரு அப்படின்னு எடுத்த அந்த லிஸ்ட. அதுல அண்ணன் நடிச்சதுல 69 படங்கள் இது வரைக்கும். அதுல 40க்கும் மேற்பட்ட படங்கள்ல உஃபு உஃபுன்னு ஊதி குடிச்சு சீரழிச்சிருக்காப்புல. இப்ப இந்த நட்ராஜ் ஒரு படம் நடிச்சார்ல தேர்தலுக்கு முன்னாடி, என்னமோ ஒரு படம், இந்த எலெக்ஷன் மாதிரியே 2026 நினைக்கிறேன் அந்த படம். அதுல வந்து ஒரு சீன் வரும், ஏய் உன் துருப்பிடிச்ச உன் வயிறு ஒரு துருப்பிடிச்ச வயிறுல கருவா உருவானதுனாலதான் உனக்கு நீ தாய், இல்லைன்னா நீ வந்து இப்போ நாய் அப்படின்னு ஒரு டைலாக் பெத்த தாயை வந்து ஹீரோ சொல்ற மாதிரி இருக்கும். உடனே கீழே வந்து அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு இளைஞர் வந்து, அம்மா குடிக்க காசு கொடு, என் தலைவன் குடிக்க சொல்லி கொடுத்துட்டா. அது வந்து லிட்டரலா இங்க நடக்கிறதா எனக்கு தோணுச்சு. அதுல பாருங்க, அதாவது வருஷம் வயசா எடுத்து வச்சிருக்கேன். பிரியமுடன் 1998, அதுல வந்து சாருக்கு வந்து நெகட்டிவ் ரோலு. படத்துல வந்து சைக்கோ கேரக்டர் வெளிப்படுற சில இடங்கள்ல சிகரெட்டை பிடிக்கிறது. அப்புறம் நெஞ்சுநிலை படத்துல 1999 கேங்ஸ்டர் பேக்ட்ராப் படங்கள்ல வந்து சிகரெட்டை பிடிக்கிற மாசின்னு. இப்படி பத்ரியில உங்களுக்கு தெரியும், பத்ரியில வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு. அப்புறம் வந்து பகவதி, அதுலயும் தெரியும், பகவதி பூன்னு ஊதிக்கிட்டு தான் வருவாரு. அப்புறம் திருமலையில என்ன சீன்னு தெரியும், அப்படின்னு ஊதிக்கிட்டு இருப்பாப்புல. அப்புறம் அதுக்கு அடுத்து சிவகாசியில எப்படின்னு தெரியும், பூன்னு ஊதிக்கிட்டு தான் வெல்டிங்கே வைப்பாப்புல. அதுக்கப்புறம் வேற என்ன சீனு, சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையிலையும் என்ன பண்ணுவாருன்னு தெரியும், லவ் டுடேல என்ன பண்ணுவாருன்னு தெரியும், காதலுக்கு மரியாதை, அதுல கூட ஆரம்பத்துல வந்து நண்பர்களோட சேர்ந்து ஃபைன்ஸ் பண்ணி குடிக்கிற பாட்டு சீன் வரும். அடுத்து வந்து ஃபன் பண்ணி குடிக்கிற ஸ்பாட் வரும். அப்புறம் துல்லாதமனம் துள்ளும், அதுலயும் உஃபு உஃபு, வசீகரால உஃபு உஃபு, சுறால வடிவேலு கூட சேர்ந்து பார்ல குடிச்சிட்டு ரகலை செய்யற மாதிரி ஒரு சீனு. அப்புறம் வந்து திருமலையில ஒரு எப்படின்னு திருமலை உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. அப்புறம் சச்சின்லயும் உஃபு உஃபு, மாஸ்டர்ல எல்லாமே உஃபு 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 எல்லாமே. வாரிசுலயும் ஃபேமிலி ட்ராமாவா இருந்தாலும் அதுலயும் ஃபேமிலியா எல்லாரும் அது. அப்புறம் வந்து லியோல உங்களுக்கு சொல்லவே வேணாம், எங்க பார்த்தாலும் கண்ணு திருடலாமே. அப்புறம் துப்பாக்கி ஜெகதீஷ் கேரக்டர்ல சிகரெட்டு சிகாரு எல்லாமே ஒரு சீன் இருக்கும். கத்திலையும் உங்களுக்கு சொல்ல வேணாம், சர்கார் போஸ்டே நம்ம ஆல்பம் வெளுத்து வாங்கியிருப்பாரு. இப்படி பல படங்கள்ல சார் வந்து இப்படிதான் இருப்பாரு. இன்னைக்கு திடீர்னு இப்ப 2-3 அந்த கடைசி படம் மட்டும் முக்கியமான படம், அரசியலுக்கு வர போறோம் அப்படின்னும் போது மது மாது சூது எல்லாமே இல்லாம அப்படி நாசுக்கா அப்படியே தவிர்த்து கெத்தா மெயின்டைன் பண்ணி அழகா வந்து பட்டிட்டிங்கரிங் பண்ணி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நான் ஏன் வந்து இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள்
அவர் பேச மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். கடைசியில பார்த்தா அவர் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த படத்துல அம்பேத்கரை பார்க்குறேன், கார்ல் மார்க்ஸை பார்க்குறேன், பெரியாரை பார்க்குறேன்னாரு. ஐ எம் ஷாக்கிங். அப்படி யாருமே எனக்கு தெரியல. ஐ எம் ஷாக்கிங் சீரியஸா. பெரியாரா அப்படின்னு அவரே டென்ஷன் ஆயிருப்பாரு. இருந்தாருன்னா அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் என்னண்ணே நீங்க மாறுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பட் இவ்வளவு சீக்கிரம் அது நான் படத்தெல்லாம் நீங்க வந்து ப்ரமோட் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கேட்டா பேட் டச் குட் டச்சுக்காக இந்த ஒரு இவ்வளவு பெரிய ஒரு அறிவு ஜீவிகளுடைய பட்டத்தை நீங்க இந்த அண்ணனுக்கு கொடுக்குறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கே சிரிப்பு தான் வருது. வேணா இதை வந்து ஒரு நகைச்சுவா நாங்க எடுத்துக்கிறோம், சீரியஸா நாங்க எடுத்துக்க மாட்டோம். இது எப்படி எந்த அர்த்தத்துல அவர் சொன்னாருன்னு தெரியல. இந்த அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், பெரியாரை போட்டு உரிச்சு எடுக்கணும்ல, அதுக்காகத்தான் இந்த பட்டியல்லாம் படிச்சு சினிமா பட்டியல்ல அண்ணன் நடிச்ச 69 படத்துல 40க்கும் மேற்பட்ட படத்துல உஃபு உஃபு என்று ரயில் ஊதி, அப்புறம் குடித்து மனதை தென்பு எல்லாமே பண்ணி, காமெடியை கூட ஒயின் ஷாப்ல தான் அண்ணன் வச்சிருக்காரு பல படங்கள்ல அப்படின்னு. அது குடியை ப்ரமோட் பண்றது. தலைவாள்லாம் பாத்தீங்கன்னா பாங்க அடிச்சுட்டு ஒரு பாட்டு வரும் பாருங்க, இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அப்படின்னு கீழே வரும். அந்த அளவுக்கு வந்து தன் நடித்த எல்லா படத்திலையும் அது என்ன பாடகர் ஒருத்தர் இருப்பா அப்படியே நிறைய முடி வச்சுட்டு, பாப் மர்லி. இல்ல பாப் மர்லி கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த நிலைக்கு வந்தாரு, அவர் கூட சொல்ல முடியாது. சரி அந்த லிஸ்ட்ல வைக்க வேணாம், இவர் ஒரு தனி ரகம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்து வந்தவருக்கு நம்ம ஆளு வந்து பெரியார், அம்பேத்கர் இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னா சத்தியமா எங்களால வந்து படம் பாருங்க, கொண்டாடுங்க. ஆனா இது ஒரு வியாபாரமாகாத இத்து போன கேசரி, கெட்டு போன கேசரி. இந்த கேசரியை நீங்க எங்க தலையில கட்ட விரும்பாதீங்க. அம்பேத்கர், பெரியார்னு சொன்னா முற்போக்காளர்கள் இந்த படத்துக்கு போயிடுவாங்கன்னு நம்பாதீங்க. அதனால வந்து தயவு செய்து இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிருங்க. ஆனா அதுக்கு பதிலாக இன்னொரு அழகான ஒரு படம் வந்திருக்கு. அது வந்து என்னன்னா அருள்வான்னு சொல்லி ஒரு படம். மலைவாழ் மக்களுக்காகவே அதை எடுக்கப்பட்ட ஒரு படம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம். நல்லா அமைதியா ரொம்ப ஸ்மூத்தா அழகா போயிட்டு இருக்கு. உடனே திமுகன்னு சொல்லுவீங்க. அருள்நிதி வந்து தனி எக்ஸ்பெக்டேஷன். அவர்கிட்ட வந்து என்னன்னா தேர்ந்தெடுக்கிற கதை யுனிக்கா இருக்கும். ஏதாவது ஒரு படம் எடுத்தாலும் அது நல்லா இருக்கும். அப்படி எடுத்த கடன்ல இது ஒரு நல்லா இருந்துச்சு இந்த கதை. அந்த படத்தை நீங்க போய் தாராளமா பார்க்கலாம். இல்லைன்னா தயவு செய்து காசை வேஸ்ட் பண்ணாம அப்படியே வைங்க. ஸ்பைடர்மேன் வருது. அதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் எல்லா இதுலயும் இருக்கிற அவெஞ்சர்ஸோட எல்லாத்தையும் பார்த்துருங்க. ஸ்பைடர்மேனு, அவெஞ்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாதான் இந்த படம் புரியும். தயவுசெய்து அந்த படம் பாருங்க, நல்லா இருக்கும். அதுல சமூக நீதி எதிர்பார்க்காதீங்க, ஜஸ்ட் ஒரு ஃபன், அவ்வளவுதான். அது வேணா நீங்களா வச்சுக்கோங்க. ஸ்பைடர்மேனுக்கு சைட்ல அக்கில் ப்ளூ வருது, ஃப்ரண்ட்ல ரெட் வருது, அதனால அவர் வந்து கம்யூனிசம் ப்ளூ, நீலம் அப்படின்னு வச்சு நீங்களா எழுதிக்கிங்க. அது உங்க பிரச்சனை. பிளாக் பேந்தர் பிளாக் அப்படி எதாவது எழுதிக்கங்க. ஆனா அந்த படத்துக்கு போனா கூட ஒரு ஜாலியா என்ஜாய் பண்றது இருக்கும். அதுக்கு இந்த படம் போங்க, நான் போகாதீங்கன்னு சொல்லலை, போங்க. ஆனா அது உங்க விருப்பம். இதுக்கு மேல உங்க விருப்பம். நன்றி.